ஹலோ வியூவர்ஸ், வாணலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுந்து வச்சு தாளிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அரை டம்ளர் இருக்கும், அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி எண்ணெயில் நல்லா வணக்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதில் நல்லா வெங்காயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வணக்கினேன், எண்ணெயிலே வணக்கினேன். நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லேயே நல்லா வணக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான சாம்பார் பொடி, கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டேன். இது பார்த்திங்கன்னா சுண்டலும் தட்டைப்பயிரும் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சேன். ஒரு 4-5 விசில் கொடுத்து வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயத்தோடு போட்டுட்டேன். கத்திரிக்காய் நல்லா வெந்தோன்னு பார்த்திங்கன்னா உப்பு சாம்பார் பொடியெல்லாம் அதிலே போட்டு நல்லா அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா குழம்பு கொதிக்குது. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியும் ஒரு அரை டம்ளர் கரைச்சி அதில் ஊற்றியிருந்தேன். தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. தேங்காயில் பார்த்திங்கன்னா 2 சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய் விழுதும் அதோடு கலந்துருந்தேன். அது பக்கத்தில் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி பார்த்திங்கன்னா எப்போயுமே ஹை இதில் தான் வச்சு இது பண்ணுறது செஞ்சது. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு தான் நீங்கள் பார்த்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.